அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். வாஸ்துல எல்லோருக்குமே அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஒரு 4 புத்தகம் படித்துவிட்டு டிவியில் யாராவது 4 பேர் சொல்கிறத கேட்டுட்டு யூடியூப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்மளே டிசைன் பண்ணிடலாம், வீட்டையோ ஆஃபீஸையோ அவங்க வசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடங்களையோ அப்படின்னு நினச்சி நிறைய பேர் தவறு பண்ணுவாங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்னா, நீங்கள் பண்ணுறது தவறு கிடையாது. நீங்கள் அதோடைய சூட்சுமம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு புத்தகம் படித்து ஒரு டாக்டர் ஆகிட முடியுமானா வித்தவுட் ப்ராக்டிஸு இட் இஸ் மிஷன் இம்பாசிபிள். அதே போல் ஒரு புத்தகம் படித்து ஒருவரால் வீடு கட்டுவது என்பது ஆக்சுவலாக தவறு. அப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேனே, நான் பார்க்குறேனே அப்படின்ற ஒரு யதார்த்த நிலை புரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் வழங்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோ பதிவு. முதல்ல வீடு கட்டும்பொழுது ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. அடுத்தவர்கள் போல் நம்ம வீடு வரணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்களுடைய வருமானம் வேறு லெவலில் இருக்கும், அவங்க பிரம்மாண்டமாக கட்டியிருக்கலாம். நம்ம அந்த விஷயத்தை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம். வீடு என்பது இடம் எப்படி சதுரம் செவ்வகமாக இருக்கணுமோ அதே போல் வீடு என்பதும் சதுரம் செவ்வகமாக இருக்கணும். வீடு என்பது சிறியதாக இருக்க வேண்டும். சிறுக கட்டி பெருக வாழ். பிரம்மாண்டமான வீடுகள் பெரிய எழுச்சியை பெறுவதில்லை. உடனே நீங்கள் சொல்லக்கூடாது 4000 கோடிக்கு திரு அம்பானி அவர்கள் வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் பேசும்போது இந்த விஷயம் ஒரு எக்ஸப்ஷனல் கேள்வியாக நீங்கள் முன் வைத்தீங்கன்னா அது காலம் பொறுத்திருந்து பதில் சொல்லும். யாராக இருந்தாலும் சரி, அரண்மனை ராஜாவாக இருந்தாலும் சரி, அன்றாடம் காட்சியாக இருந்தாலும் சரி, அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னா அதோடைய ரூல் ஆஃப் த கேம், அதுக்கு ரூல் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் ரூல் ஆஃப் த கேம் என்னன்னா, சிறுக கட்டி பெருகவா. இது பாயிண்ட் நம்பர் 1. எந்த வீடுகள்லாம் பிரம்மாண்டமாக கட்டப்படுகின்றதோ அந்த வீடுகளில் ஒரு நேரத்துக்கு பிறகு வசிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது. நம்ம எல்லாம் யோசித்து பார்க்கலாம். ஒரே ஒரு சோப்பை மொத்த குடும்பமும் போட்டு குளித்த காலங்கள் உண்டு. இன்றைக்கு வீட்டில் 4 பேர்னா 4 பேருக்கு வெவ்வேறு சோப்பு, வெவ்வேறு ஆயில், வெவ்வேறு ஷாம்பு, வெவ்வேறு சீப்பு. இதே நீங்கள் கூட்டு குடும்பமாக ஒரு 20-25 வருடங்களுக்கு முன் வரை நான் பார்த்திருக்கின்றேன். என் நினைவு தெரிந்த வரைக்கும் ஒரே சோப்பு. காப்பி குடித்த காப்பியை ஒரு டம்ளர்லேயே அண்ணா குடித்தாருன்னா தங்கையோ தம்பியோ அதே டம்ளரில் குடித்த காலங்கள் நான் பார்த்துருக்கின்றேன். ஒரே அறையில் தான் எல்லோரும் தூங்குவாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் ப்ரைவேசி, பெரிய பெரிய ரூமு, ஒவ்வொரு ரூம்லேயும் பெட்ரூம்லேயும் ஃப்ரிட்ஜு வேணும். திடீர்னு எனக்கு அவசரம்னா டீ போடுறதுக்கு டீ வைக்கிற மெஷின்ஸ் வேணும், டீ கொடுக்குற மெஷின்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தனியாக டிவி வேணும், தனியாக டிவிடி வேணும். இது மாதிரிலாம் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் பார்த்துட்டேன். உங்கள் எல்லோருக்குமே நான் சொல்கிறது, இந்த ஆடம்பரம் வேண்டாம். ஒரு வீட்டுக்கு டிவியே இல்லாமல் இருந்தால் நல்லது. ஒரு டிவி இருந்தால் போதுமானது. இஃப் அட் ஆல் நீங்கள் ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் அபவுட் டிவி அப்படின்னா அது பெரிய டிவி, 100 இன்ச் 200 இன்ச் 300 இன்ச் டிவி. இந்த கதை சினிமா தேட்டரில் போய் பார்ப்போம். டிவியில் எல்லா படத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறது தவறு. ஸோ டிவி என்பது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சேனல், அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் கம் என்டர்டெயின்மெண்ட் சேனல். அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்பில் கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கும்போது முதல் பெரிய தவறு என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பணக்காரர்கள் தங்கள் வீட்டில் ஐ சீலிங் வைப்பாங்க. ஐ சீலிங்னா என்னென்னா, ஒரு வீட்டுடைய தரைதளம் இருக்கின்றது. அந்த தரைதளத்துக்கு மேலே ஒரு 10 அடிக்கு மேலே முதல் முனையோடைய தரைதளம் இருக்கும். அதுதான் சீலிங்னு நம்ம சொல்கிறோம், ரூஃப்னு சொல்கிறோம். அந்த ரூஃப் என்பது
ஒரு 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 வீட்டில் பர்டிகுலர் வீட்டில் ஒரு இடத்துல மட்டும் 16 அடியில் இருக்கும், இல்லை 20 அடியில் இருக்கும், மற்ற இடத்துலலாம் நார்மலாக இருக்கும், ஒரே சமாளவில் இருக்கும். அப்போது அது பேர் தான் ஹை சீலிங்கு. இப்போ நீங்கள் நார்மலாக படிக்கட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு ஒரு பக்கத்தில் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் பார்க்க முடியும். அதாவது நம்ம டெக்னிக்கலாக பார்க்க முடியாது, அந்த அந்த இடம் ஹாலோவாக இருக்கும், ஒரு காலியாக இருக்கும், அதுதான் சீலிங். வேறேன்னு வந்து ஹை சீலிங்கில் நீங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்கலாம். ஹை சீலிங்கே தவறு, அது எந்த மூலையிலுமே தவறு, வீட்டில் வரவே கூடாது. குறிப்பாக மிகப்பெரிய தவறு பிரம்மஸ்தானத்தில் ஹை சீலிங் வைப்பது மிகப்பெரிய தவறு. இரண்டாவது மிகப்பெரிய தவறு என்ன மக்கள் பண்ணுவாங்கன்னா, எல்லாம் புத்தகம் படித்து டிவி பார்த்து யூடியூப் பார்த்துலாம் வீடு கட்டிடுவாங்க. ஆனால் காம்பவுண்ட் வால் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, சார் உங்கள் வீடு தான் நீங்கள் ஏற்கனவே காம்பவுண்ட் வால் போட்டிங்களே, அப்போ நான் வந்து எதுக்கு இன்னொரு காம்பவுண்ட் வால் போடணும், அப்போனா நான் அதே காம்பவுண்ட் வால் நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா 100 ரூபாய் சார், எனக்கு 50 ரூபா கொடுத்துருங்க, உங்கள் செலவு 50 ரூபா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. 50-50. இல்லை ஒரு பக்கத்தோட வீடோடைய தாய் சுவரே முடிஞ்சிடும், அப்போ அங்கே காம்பவுண்ட் வாலாம் எதுக்கு, அவங்க வீடு சுவர் தான் இருக்கு, நம்ம எதுக்கு போடணும். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தந்தை சுவர் அப்படின்ற விஷயம் தான் காம்பவுண்ட் வால், தாய் சுவர்ன்றது தான் மதர் வால். மதர் வால் அப்படின்ற ஒரு விஷயம் வருது, தாயின்னு ஒரு விஷயம் வருதுன்னா தந்தைன்னு ஒரு விஷயம் வந்து தான் ஆக வேண்டும். தந்தை என்பது தான் காம்பவுண்ட் வால். ஒரு வீடை பொறுத்த வரைக்கும், ஒரு ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஒரு தொழில் நடக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் வால் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, எ ஃபாதர் cannot be a common person for 2 houses. ஒரு அப்பா 2 வீட்டுக்கு பொதுவாக இருக்க முடியாது. அதே போல் காம்பவுண்ட் வால் பொதுவாக இருக்கக்கூடாது. இப்போ நான் சார்ந்த திருநெல்வேலி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி எல்லாருமே காம்பவுண்டை ஷேர் பண்ணுவாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கின்றேன் என் அனுபவத்தில். மூன்றாவது, தங்களுடைய பணத்தை, தங்கிட்ட இருக்க பணம் அடுத்தவங்களுக்கு தெரியுன்ற ஒரு நோக்கத்தில் காம்பவுண்ட் வாலில் கேட் போடுவாங்க. நிறைய கேட்டு, பயங்கர வெயிட் இருக்கும். அதுவும் வடக்கு கிழக்கு பக்கம், வடகிழக்கு பகுதி என்று நம்ம சொல்லக்கூடிய ஈசானிய பகுதியில் இது போல் வெயிட்டு கனம் வருவது மிக 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 பெரிய தவறு. அப்போ நீங்கள் எப்படி கேட்டு போடணும், எப்படி அமைக்கணும்னா, எவ்வளோ லைட் வெயிட்டாக, எவ்வளோ வந்து கனம் இல்லாமல் இருக்க முடியுமோ அதுதான் சால சிறந்தது. நாலாவது, காம்பவுண்ட் வாலே பேசுவோம். இது இப்போ பேசினா ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குன்னு. காம்பவுண்ட் வாலையும் வீட்டோடைய தாய் சுவரையும் இணைக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. மிகப்பெரிய தவறு. அது எங்கே அந்த டிசைன் ப்ராப்ளம் வரும்னா, கார் நிப்பாட்டுறதுக்கு போர்ட்டிகோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு தனியாக பில்லர் போட்டு காம்பவுண்டில் போய் ரெஸ்ட் பண்ணிடுவோம். நிறைய டிசைனர்ஸ் வந்து அழகுக்காக பண்ணுவாங்க. அழகு எப்போதுமே ஆபத்தானது. அழகு என்பது வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், வீட்டுக்கு வெளியில் சிம்பிள் வந்து ஏஷியன் பெயிண்ட், எமல்ஷன் பெயிண்ட் அடித்தாலே போதும், வீடு சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு வந்து பெயிண்ட் கம்பெனி சொல்லக்கூடிய கலர்லாம் வந்து வண்ண வண்ண கலர்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, வண்ண வண்ணமாக கலர் தீட்டிகிட்டு இருக்க முடியாது. வெளியில் வீட்டுக்கு வெளியில் பியூர் ஒயிட், மில்க் ஒயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒயிட் தான் வந்து பெஸ்ட்டு. நம்ம ஆளுங்க இஷ்டத்துக்கு பெயிண்ட் பண்ணுறது. ஏதாவது ஜோதிடர் சொன்னாலும் ஒன்று சிகப்பு கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், கருப்பு கலர், ஏதோ ஒன்று அடித்து வைக்க வேண்டியது. ஸ்டாப் பண்ணிங்க. வீட்டில் எல்லா ரூமுக்கும் ஒரே கலர் அடிக்காதீங்க. வீட்டுக்குள்ளே தூங்குகிற இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக லைட் ப்ளூ வந்து கலர் அடிக்கிறது சால சிறந்தது. ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னு சொன்னால் லைட் ஆரஞ்சு வந்து சால சிறந்தது. படிக்கின்ற ரூம் இருக்குன்னா லைட் க்ரீன் வந்து சால சிறந்தது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, செலவு மிச்சம்னு சொல்லிட்டு ஒரே கலரை எல்லா ரூமுக்கும் அடிப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், சொக்கலிங்கம் அந்த காலத்தில் இது மாதிரி கலர்லாம் இருந்ததா? சுண்ணாம்பு அடிக்கிறதுனா வெறும் வெள்ளை அடிக்கிறதுனா சுண்ணாம்பு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சரி, வாஸ்து என்பதே ஒரு நம்பிக்கை தான் நான் சொல்லுவேன். இதை அறிவியலும் நம்ம வந்து அறிவியல் படுத்த முடியும். பட் ஆனால் நான் வந்து அறிவியல் என்பதை விட நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் வாஸ்து பார்க்குறேன். இந்த இடத்துல வாஸ்து என்பது ஓவர் த பீரியட், மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம சில மாற்றங்களை அதில் கொண்டு வந்துட்டுருக்கோம்.
இப்போ லிஃப்ட்டு வைக்கிறீங்க, லிஃப்ட்டுக்கு எப்படி பொசிஷன் சொல்ல முடியும்? அந்த காலத்தில் எது லிஃப்ட்டு? ஒரு டாய்லெட் பாத்ரூம் கக்கூஸ் அமைக்கணும் வீட்டுக்குள்ளேன்னா அந்த காலத்தில் ஏது வீட்டில் கக்கூஸு? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் இப்போ 40 வருஷங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த அம்பாசமுத்திரம் ஊருக்கு அருகாமையில் கோயிலுக்குள்ளும் எங்கள் தாத்தா வீட்டில் மலம் வந்து ஒரு 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 பக்கெட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் உண்டு. ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. நம்ம மலம் நம்ம கையில் பட்டாலும் காலில் பட்டாலும் நம்மளோட சொந்த மலமே நமக்கு அவ்வளோ சங்கடத்தை கொடுக்கும்போது அடுத்தவன் மலத்தை அல்றதுக்கெல்லாம் ஆட்கள் இருந்தாங்க இந்த தமிழ்நாட்டு பூமியில். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அப்போது எங்கே டாய்லெட் இருந்தது, எங்கே பாத்ரூம் இருந்தது, எந்த வீட்டுக்குள்ளே இருந்தது? மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ். நம்மளுடைய சௌரியத்துக்காக வாயில் டாய்லெட் பாத்ரூமாக கொண்டு போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எந்த வீட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம்ன்ற ஒரு இடம் கிடையாது. எந்த கோயிலையும் தேர் உள்ள நிற்காது, தேர் உள்ள நிற்கும். அதே போல் வாகனங்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மாட்டு வண்டி இருந்ததுன்னா மாட்டு வண்டிக்கு நிப்பாட்ட தனி இடம் உண்டு. ஸோ இன்றைக்கி போர்ட்டிக்கோ இல்லாமல் வீடு கட்ட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஒரு இடத்த கட் பண்ணி போடுறோம். அந்த காலத்தில் டாய்லெட் பாத்ரூமே வீட்டில் இல்லைம்போது செப்டி டேங்க் கிடையாது. செப்டி டேங்க் ஒரு வீட்டில் வருதுன்னா அது தவறு. அது ஆக்சுவலாக எந்த முறையிலுமே போட முடியாது. ஒரு கண்ணு போகணும், 2 கண்ணு போகணும். எது பெஸ்ட்டுன்னா ஒரு கண்ணு போனால் பரவாயில்லன்னு சொல்லுவோம். அது போல் இருக்கிற தவறுகளில் வடமேற்கில் அமைக்கிறது பெட்டரான தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கிரவுண்ட் வீட்டில் வீடே பிரம்மஸ்தானத்தில் இருக்கும். இப்போ பிரம்மஸ்தானத்தில் வெயிட்டே வரக்கூடாதுன்னா வீடே பிரம்மஸ்தானத்தில் தான் இருக்கும். அப்போ எப்படி வீடு கட்ட முடியும்? எல்லாருமே 5 கிரவுண்ட் 10 கிரவுண்டு 1 ஏக்கர் 4 ஏக்கர் வீடு இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா? இட்ஸ் மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, யாராவது ஒருவர் நான் உனக்கு 100% வாஸ்துபடி நான் வீடு கட்டித்தரேன்னு சொன்னால் அது அவர் உங்களை ஏமாத்துகின்றார் என்ற அர்த்தம். 100% வாஸ்துபடி உள்ள வீடு, நான் தான் இந்த சப்ஜெக்டில் கிங் ராஜா அப்படின்னு உலகத்துமே வந்து என்னை ஒத்துக்கிட்டா கூட என்னால் கூட பண்ண முடியாது. ஏன்னா டாய்லெட் பாத்ரூம் என்ற ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே ஒரு 15 மார்க் போச்சு. செப்டி டேங்க்கு ஒரு 5 மார்க் போச்சு. படிக்கட்டுக்கு ஒரு 15 மார்க் போச்சு. ஸோ 35 மார்க் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுச்சு. அப்புறம் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ஐசிலிங் மாதிரி 1008 பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டில் எங்கே திடீர்னு தென்கிழக்கில் வாழை மரம் வச்சுருப்பாங்க, அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். வடமேற்கில் போர் போட்டிருப்பாங்க, அங்கே தான் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி வந்து ஒர்க்கிங் சைட்டில் 100 தவறுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, 100 தவறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் 55 மார்க்குக்கு வேணால் ஒருத்தனால வாஸ்துபடி வீடு கட்ட முடியுமே ஒழிய 100% கட்ட முடியாது. 100% வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது எங்கேயாவதுன்றா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஐசீலிங் கூடாது, நம்பர் 2 காம்பவுண்ட் வால், நம்பர் 3 வந்து கனமான கேட் வைக்கக்கூடாது, காம்பவுண்ட் வாலை எதுவும் டச் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் மேலே பாத்ரூம் டாய்லெட்டு செப்டி டேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது இதெல்லாம் மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ். நம்மளோட சௌரியத்துக்காக வாஸ்துவை கொஞ்சமாக விரிவுபடுத்திட்டு போகிறோம், கான்செப்டை விரிவுபடுத்திட்டு போகிறோம். அப்புறம் ஒரு அணு இருக்குது, அதில் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்கும். அதை உடைச்சிங்கன்னா 100 அணு வருதுன்னா ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்கும். அப்போ அது போல் சூப்பர் செட்டு காம்பவுண்ட் வால், செட்டு வந்து வீடோட தாய் சுவர், சூப்பர் சப்செட்டு நம்மளுடைய வீட்டோடைய உள் ரூமு, அதோடைய சப்செட் வந்து நம்ம டாய்லெட் பாத்ரூம். அப்படின்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. என்ன வந்து ரூலோ அந்த ரூலை வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் கொண்டு வர்றது தான் இன்னைய தேதிக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ண விஷயமா நான் பார்க்குறேன். 2வது, எல்லோரும் மனை அடிப்படை வீடு கட்டுறன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ அமெரிக்காவில், ஜப்பானில், ஜெர்மனியில் மனை அடிப்படை வீடு கட்டிகிட்டு இருக்காங்களா? நல்லா தானே இருக்காங்க, நம்மளோட சூப்பராக தானே இருக்காங்க, நம்மளோட சூப்பர் பவராக தானே இருக்காங்க. இட் மீன்ஸ் என்னென்னா, இதுக்கு காலத்திற்கு ஒவ்வாத இந்த விஷயம் மனையடி என்பது அது அரண்மனைகளுக்கு மட்டுமே பொருந்தும். இஃப் அட் ஆல் நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கிட்டா. அப்போது இன்றைக்கி ஒருத்தர் இடம் வாங்குறான் வீடு கட்டுறான் அப்படின்னு சொன்னால் அதில் என்னெல்லாம் வந்து நம்ம கன்வீனியன்ஸையும் கவனத்தில் கொண்டுக்கிட்டு நம்ம டெக்னாலஜியும் ஒரு கவனத்தை எடுத்துக்கணும், வாஸ்து டெக்னாலஜியும் ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரூலையும் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த ஏரியாவில் எப்படி கட்டலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ரூலையும் ஒரே இடத்த திணிக்க முடியாது. பட் திணிக்கணுன்ற கட்டாயத்தை திணிச்சு தான் ஆகணும். இல்லை கொஞ்சம் சைட் லைன் எடுத்துக்கலான்னா சைட் லைன் எடுக்கவும் தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இன்றைக்கி இந்த நொடிக்கு இந்த விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வெகு விரைவில் மேலும் ஒரு அரிய பொக்கிஷமான தகவல்களுடன் உங்களை தொடர்பு கொள்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல்.